குடின்னு சொல்லிச்சா எந்திரிச்சிலேருந்து அந்த பக்கம் கூட்டு இந்த பக்கம் கூட்டு அதை கூட்டு இதை கூட்டு அதை பண்ணி இதை பண்ணு வேலை சொல்லிட்டே இருக்குது. அத்தா என்னடி நீடா எல்லாம் கூட்டிட்டியா? கூட்டிட்டக்கா, அதான் முன்னாடி வாசலெல்லாம் கூட்டிட்டேன், கூட்டி தண்ணி தொளிச்சு விட்டுக்கிறேன். அப்புறம் கொடக்காளி பக்கமா எல்லாம் கூட்டிட்டேன். ஏண்டி வேறு தண்ணி தொளிக்காட்டி கொஞ்சம் சாணி எடுத்து போட்டு தொளிச்சு விட வேண்டியதானே? பாரு எல்லாம் மண் எந்திரிச்சு வருது. ஆமா மண் எந்திரிச்சு வருது. எந்திரிச்சு வந்தா போய் உட்கார சொல்லுங்க. சும்மா நான் என்ன பண்றது, அது மண் இருந்தா அப்படிதான் இருக்கும். நீங்களாம் நல்லா சிமெண்ட் போட்டு தளம் போட்டு விடுங்க, இல்லாட்டி ஏதாவது மார்பிள் டைல்ஸ் போட்டு ஒட்டி விடுங்க, அப்பதான் மண் வராம இருக்கும். ஆமாடி ஆமா, உங்க அப்பா வீட்டுல இருந்து கொண்டு வந்து கொடுக்குறீங்களா நான் போட்டு விடுறக்கு? ஆமா உங்க வீட்டுல போடுறதுக்கு நான் எதுக்கு எங்க அப்பா வீட்டுல வாங்கிட்டு வருவோன்னு? ஏன் உங்க வாங்கி சம்பாதிக்கிறாங்களா, வாங்கி போடுங்க. இந்த வாய் சவடால்கெல்லாம் உனக்கு குறைச்சலே இல்லடி. ஒரு வேலை சொன்னா எப்படி எல்லாம் தப்பிச்சு பேச முடியுமோ அப்படியெல்லாம் பேசு. மண் எந்திரிச்சு வருது, சாணி போட்டு விட வேண்டியதானேன்னு கேட்டா சிமெண்ட் போடு டைல்ஸ் போடு அதை போடு இதை போடுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். எங்களுக்கு தெரியாதா எங்க போடணும்னுட்டு? பழைய வீட்டுக்கு நான் அதெல்லாம் போட்டு விட்டுக்கிறேன். ஞானத்தனமா தான் பேசிட்டு போயிடும். அப்புறம் சும்மா சாணி போடுனா நான் என்ன பண்றது? அன்னாடு சாணி போட்டா இருக்க முடியுமா? ஏதோ வாரத்துக்கு ஒரு நாளைக்கு தான் போட முடியும், சும்மா டெய்லி போட முடியாதத்தா. வேணா கொண்டு வந்து அன்னாடு கொடுக்குறேன், நீங்க வேணா போட்டு விடுங்க. எது சொன்னாலும் ஏதோ ஒன்று பேசு, பதிலுக்கு பதில். இந்த வாய் மட்டும் இல்லைன்னா அவ்வளோதாண்டி. போய் கொண்டு போய் சீவக்கட்டை அந்த பக்கம் போட்டுட்டு போய் ஏதாவது பாத்திரம் எல்லாம் கடந்தது போய் கழுவி வை போ. நான் வந்து ஏதாவது சமைக்கிற வேலையை பார்க்குறேன். காலையில் எந்திரிச்சு ஒரு காப்பி கூட இன்னும் குடிக்கல, அதுக்குள்ள எத்தனை வேலை சொல்லிட்டு இருக்கிறீங்க நீங்க? அதான் வச்சிருக்கல, போய் ஊற்றி குடிச்சிட்டு போய் கழுவி வை போ. சரி கழுவி வச்சிடுறேன். அத்தா அதான் இந்த சீதாக்காவோட குழந்தையால எல்லாம் நீங்க ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறாங்களாமா, என்னை கூட வர சொன்னாங்க. நானும் அப்படியே போயிட்டு வரேன். சின்ன பிள்ளைங்க எல்லாம் வரா, நானும் சும்மா போயிட்டு வரேன். சரியா? 8 மணிக்கு போறதாமா. எந்த வேலையா இருந்தாலும் அதுக்குள்ள சொல்லுங்க. ஏண்டி ஒருத்தி ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறதுக்கு எதுக்கு இத்தனை பேரு? அதான் நாத்தனார் பேர் இருக்கிறாள், அவ பாத்துக்குவா. நீங்களே எதுக்கடி போயிட்டு இருக்கிறீங்க? ஏன்டா இப்ப நான் இங்க இருந்து என்ன பண்றேன்? எப்படி இருந்தாலும் சித்த நேரத்துல எல்லாம் வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்களே சாப்பிட்டுட்டு நான் பஸ் போயிருவீங்க. இந்த கிழவிங்களை கூட்டு சேர்ந்து நான் என்ன பண்ணட்டும்? பெசாம நானும் அவங்க கூட போயிட்டு வரேன். அதான் சின்ன பிள்ளை கார்ல தான் போறாங்களாமா, அதனால போயிட்டு வரேன். சரியா? சரிடி சரி போயிட்டு வா. ஆனா என்ன இன்னும் சாப்பாடெல்லாம் ஒன்றும் ஆகல? அதான் மெதுவா செய்யுங்க. நீங்க செஞ்சு சாப்பிடுங்க. உங்க பையனுக்கு ஏதாவது ஆபீஸ் போட்டு கொடுங்க. அவரும் இன்னும் லேட்டா தானே போவாரு. உங்க நேரத்துல ஆஸ்பத்திரிக்கு போகணும்னாங்க. எனக்கு சாப்பாடெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் வந்து வேணா ஏதாவது சாப்பிட்டுக்கிறேன். சரியா? நீங்க எதாவது செஞ்சு நீங்களும் உங்க பையன் உங்க பேத்தியெல்லாம் சாப்பிடுங்க. நான் பாத்திரம் மட்டும் கழுவி வச்சுட்டு போறத. சரி போ. கொஞ்சம் அங்கங்க இருக்குது எல்லாம் எடுத்து போட்டு எல்லாம் நீட்டா கழுவி போற அவசரத்துல ஒன்னா ரெண்டா கழுவி போட்டுறாத போ. சரிங்க அத்தா. என்ன குழம்பு வைக்கிறது என்ன? சரி பின்னாடி ஏதாவது 2 முறக்கா இருந்தா பொரிச்சுட்டு ஏதாவது கருவாடை போட்டு ஏதாவது குழம்பு கிளம்பு வைக்கலாம். சீதா என்ன ஆஸ்பத்திரி கிளம்பியாச்சா? எங்க தங்கச்சி? ரெடி ஆயிட்டா மாமா, இத 5 நிமிஷத்துல வரேன்னு சொன்னா வந்தது கிளம்ப வேண்டியதா. ஏன் மாமா நீங்க என்ன தோட்டத்துக்கு கிளம்பிட்டீங்களா? ஆமா சீதா. சரி நீங்க போறதுக்கு ஏதாவது ஆட்டோவோ காரோ எதுவும் ஏற்பாடு பண்ணி தரட்டா? எப்படி போவீங்க? பஸ்ஸுல ஏறி போக வேண்டாம் சீதா. நான் வேணா அந்த ஆட்டோக்கார பையனை வர சொல்லட்டுமா? அதுக்கு தான் ரெடி ஆயிட்டீங்கன்னா வர சொல்லலாம்னு நினைச்சுதான் கேட்கறதுக்கு வந்து சீதா. இல்ல மாமா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அத சின்ன புள்ள கார் எடுத்துட்டு வரேன்னு சொன்னா நாங்க அவ கூடயே போயிட்டு வந்துறோம் மாமா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏன் சீதா அந்த பிள்ளைவா? ஏன் அவங்களையெல்லாம் பிடிச்சி தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிற? இல்ல மாமா அதெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டாளுங்க. சரி கேட்டேன், சரி அவளும் வரேன்னு தான் சொன்னா. சரி அதனால அவளே கார் எடுத்துட்டு வந்துருவா. நீங்க போயிட்டு வாங்க, நான் கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன். அப்படியா? சரி சீதா. சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அப்புறமா எனக்கு ஃபோன் பண்ணு. சரி நான் தோட்டத்துக்கு கிளம்பட்டுமா? சரிங்க மாமா. என்ன பிள்ளைங்க சத்தத்தையே காணோம்? அவங்களுக்கு என்ன இன்னைக்கு லீவா இல்ல காலேஜுக்கு ஏதாவது போயிட்டாங்களா? இல்ல மாமா இன்னைக்கு ஏதோ போறாங்களாமா. இன்னைக்கு என்னமா ஓணமா ஏனமா அது என்னமா கொண்டாடுறாங்களாம் காலேஜ்ல. அதுக்கு ஏதோ ட்ரெஸ் எல்லாம் மாத்தணும்ட்டு ஏதோ புடவையெல்லாம் எடுத்து கட்டிட்டு இருந்தாலுங்க. என்னமோ கேரளா சேலை கட்டணும்ட்டு அதெல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்கம்மா. அதுக்கு உங்க தங்கச்சி ஏதோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாளாட்டுக்குதே. அவங்க காலேஜ் பஸ் அப்படியே வந்துடும், அவங்க கிளம்பிடுவாங்க மாமா. பிள்ளைங்க கிளம்புனது அப்படியே நாங்களும் கிளம்பி போயிட்டு வரோம். ஓஹோ அப்படியா? சரி சீதா. சரி நான் இப்போ போயிட்டு வரேன். நீங்க பார்த்து போயிட்டு வாங்க ஜாக்கிரதையா. சரிங்க மாமா. இவங்க எவ்வளவு நேரம் தான் மேக்கப் போட்டுட்டு இருப்பாங்கன்னு தெரியல. அகிலா அவங்க பண்ணிட்டு போட்டு நீ வாசாமி சீக்கிரம். இவங்களுக்கு காது கேட்காதே, என்னதான் பண்றாங்க நம்மளும் ஒரு ரேட்டு போய் பார்க்கலாம். என்ன இங்கதான் நிக்க சொன்னாங்க, இன்னும் ஒருத்தர் வரல. என்னமோ நம்ம ஆஸ்பத்திரிக்கு போற மாதிரி நம்ம முன்னாடி வந்து நிக்கிறோம், இவங்க ஒருத்தருமே காணுமே. சரி சின்ன பிள்ளைக்காச்சும் ஃபோன் பண்ணி பார்க்கலாம். இந்த மலரக்கா கூட வந்துட்டு இருக்காங்களாட்டுக்குது இப்பதான். என்ன நிலா நீ மட்டும் தான் நிக்கிறா, இன்னும் அவங்களாம் வரலையா? இல்லக்கா நானும் இப்பதான் வந்து பார்த்தேன், இங்க ஒருத்தருமே இல்ல. நான் கூட எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்களாக்கோ என்னமோ நினைச்சா பார்த்தப்ப நீங்க வந்துட்டு இருக்கீங்க. நானும் நேரமாயி போச்சா அவதியா அங்கிருந்து நடந்து வந்தா இங்க வந்து பார்த்தா இன்னும் இவங்களே வரலையா? ஆமாக்கா பாருங்க, என்னமோ நமக்கு பார்க்க போற மாதிரி நம்ம முன்னாடி வந்து நிக்கிறான். இன்னும் பார்க்க வேண்டியவங்களுக்கு இன்னும் ஆளு காணோம். இந்த சீதாக்கா என்னதான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. நேரத்துல போகணும்னு சொன்னாங்க, இன்னும் வெளியவே வர மாட்டேங்கிறாங்க. சரி இரு சித்த நேரம் இன்னும் பார்க்கலாம். வருவாங்க அவங்க தானே போகணும்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் இரு. அம்மா சின்ன பிள்ளை என்ன கார் எடுத்துட்டு வந்துட்டாலும் என்ன ஒன்றும் தெரியல. அத்தா அத்தா ஏன் சின்ன பிள்ளை? அத்தா நானு கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்ட்டு தான் கூப்பிட்டேன். எனக்கு வெளிய போறியா? துரையம்மாக்கு என்ன
உங்களுக்கு இருந்தாலும் ரொம்ப நக்கலதா அத்தை. நான் வெளியே போகணும்னா ஏதோ ஆஃபீஸ்க்கு போய் தான் கையெழுத்து போடணுமா? நான் தான் எந்த ஆஃபீஸ்லையும் வேலை செய்யலையே, அப்புறம் எப்படி போய் கையெழுத்து போடுறது? அப்புறம் எங்க காலங்காத்தால போகணுங்கிறேனுமா? நான் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வரேன், அது சொல்றதை கூப்பிட்டேன். இருந்தாலும் வயசானாலும் உங்களுக்கு நக்கல் மட்டும் குறையவே மாட்டேங்குது அத்தை. ஏண்டி சின்ன புள்ள என்னடி ஆச்சு? ஏன் உனக்கு ஏதாவது உடம்பு கிடம்பு சரியில்லையா? அதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போறாங்கறியா? இருடி நானும் வர்றேன். ஐயோ இது தெரியாம பாவ புள்ள உனக்கு திட்டிட்டேனே. சரிடி சின்ன புள்ள மன்னிச்சுக்கடி இந்த அத்தைய. நான் ஏதோ அப்பம் போல விளையாட்ட பேசிட்டேன். சரி சரி வா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வரேன். நானும் கூட வரவா. உன்னை பார்த்து டாக்டர் கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டுட்டாச்சு வரலாம். நல்லா தானே இருந்தா இவளுக்கு என்னாச்சு? என்ன இப்போ? திடீர்னு ஆஸ்பத்திரிக்கு போகணுங்கிறா. என்ன பிரச்சனைன்னு இன்னும் தெரியலையே. சின்ராசே டே சின்ராசே. இவன் வேற ஆத்திர அவசரத்தை கூப்பிட்டு வரவே மாட்டான். சரி இரு சின்ன புள்ள நானே போய் சொல்லிட்டு பணம் கொஞ்சம் எடுத்துட்டு வரேன். அப்புறம் நானே வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். இரு இரு சித்த நேரத்துல வந்துடுறேன். பரவாயில்லையே அத்தை, நமக்கு ஏதாவது ஒன்றுன்னா உடனே பறக்குறாங்க. அத்தை கூட நம்ம கூட அப்பப்போ தப்பா நினச்சிக்கிறோம். அவங்களுக்கெல்லாம் பாசம் நிறைய தான் வச்சிருக்கிறாங்க. சரி நான் ஆஸ்பத்திரிக்குன்னு சொன்னது பாரு எந்த மாதிரி துடிக்கிறாங்கன்னு. ஐயோ நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு எனக்கு தெரியலையே. தாய் தகப்பன் இல்லாத புள்ளைய நான் வேற ஏதோ அப்பப்ப திட்டிட்டு அவளுக்கு வேற ஏதோ ஆயிருச்சே என்னமோ. ஏய் சின்ராசு. ஐயோ அத்தை இங்க வாங்க, எனக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன். இங்க வாங்க, ரொம்ப பதறாதீங்க. என்னடி சின்ன புள்ள சொல்ற? பதறாம எப்படி இருக்கிறது? நீ வேற ஆஸ்பத்திரிக்கு போகணுங்கற. இரு இரு சின்ராஸ் கிட்ட சொல்லிட்டு நானும் வரேன். ஐயோ அத்தை அத்தை, ஒன்றும் நீங்கள் கவலைப்படாதீங்க, எனக்கு ஒன்றும் ஆகலை, நான் நல்லா தான் இருக்கிறேன். ஆஸ்பத்திரிக்கு போகிறேன்னு தானே சொன்னேன், எனக்கு நான் சொன்னேன். என்னடி சொல்ற? நீ தான் ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு சொன்ன. எனக்கு அதுதான் ஏதோ ஆயிருச்சே என்னமோ. கையும் மூள காலும் மூளன்ட்டு நானே பதறி போய் நிக்கிறேன். நீ என்னமோ இப்படி பேசிட்டு இருக்கற? ரொம்ப உணர்ச்சி வசப்படாதீங்க, எப்போ பார்த்தாலும் எதையாவது ஒன்று திட்டிகிட்டே கிடக்குறது. அப்புறம் பாரு உடனே இப்படிதான் பாசத்தையெல்லாம் இப்படி தான் ஒழிச்சு வச்சுக்குவீங்க. ஆனால் வெளி காட்டிக்க மாட்டீங்க, ஏதாவது திட்டிகிட்டே கிடக்குறது என்னைய. ஆஸ்பத்திரிக்கு போகிறேன் தான், ஆனால் எனக்கு இல்லை, அந்த சீதாக்காவோட குழந்தையாக்கு சரியா, அவளுக்கு எதோ செக்கப் போகணுமாம்மா. நான் கூட போயிட்டு வரேன், நம்ம கார் தான் எடுத்துகிட்டு போகிறேன். அந்த ஆட்டோவில் தான் கூட்டிகிட்டு போக வேண்டாம், நான் வேணால் கார் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னத்த. சரி அதுக்கு தான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்ட்டு தான் கூப்பிட்டேன். அதுக்கு போய் இப்படி பதாறீங்க. ஓஹோ அப்படியா? சரி சரி. நான் கூட சித்த நேரத்துல பயந்துட்டு சின்ன புள்ள. சரிடி சரி. நான் வேற எங்க அண்ணனுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் உன்னை நல்லா பாத்துக்குவேன்னு சொல்லி. அப்புறம் என்ன பண்ணி தொலைறது? திட்டுனாலும் அடிச்சாலும் பிடிச்சாலும் நான் தானே பாத்துக்க வேண்டியதா இருக்குது. சரி அதனாலதான் கொஞ்சம் பதறிட்டேன். சரி சரி அப்போ உனக்கு ஒண்ணும் இல்லையில? அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன். இவ்வளோ இது அக்கறையாக இருக்கிறவங்க திட்டுறதாச்சும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோணும். அதை மட்டும் செய்ய மாட்டேங்கிறீங்களே. சரி சரி, கொஞ்சம் பெட்ரோல் காசு வேணும், அது மட்டும் கொஞ்சம் கொடுக்குறீங்களா? வண்டியில் பெட்ரோலே இல்லைத்தா. எனக்கு காசு வேணுமா? பாருங்க பாருங்க, இவ்வளோ நேரம் நல்லா சிரிச்சு பேசினீங்க, காசுன்னு கேட்டது அப்படியே சிரிப்பு எங்கிருந்தா போச்சோ தெரியல, காணாமல் போயிடுச்சு. மறுபடியும் கோபமாகறதுக்குள்ள காசை கொடுங்க, நான் கிளம்புறேன். என்னடி 1000 ரூபாய் வேணுமா? அட ஆமாத்த, அப்புறம் பெட்ரோல் அடிக்கணும்ல. ஆமா நான் இங்க அந்த கார்ல வரேன். எப்ப பார்த்தா நீ தான் இங்க எடுத்துட்டு போய் சுத்தற போற. பெட்ரோலுக்கு மட்டும் காசு என்கிட்ட கேளு. சரி சரி. அத காசு பையில 2000 ரூபாய் வச்சிருக்கேன். அதுல 1000 ரூபாய் எடுத்துட்டு போ. சரியா? அது சரி, 1000 ரூபாய் பெட்ரோலுக்கு, அப்புறம் எனக்கு செலவு காசு? உனக்கு என்னடி செலவு? நீ என்ன பண்ண போற? அதான் அவங்க வராங்கல. ஆஸ்பத்திரிக்கு அவங்க செலவு பண்ணி போறாங்க. நீ பெட்ரோலுக்கு தான காசு கேட்ட. அத குடுக்குறல அப்புறம் என்ன? ஆமாத்த ஆமா, வண்டி பெட்ரோலுக்கு மட்டும் காசு கொடுங்க. நான் எனக்கு மட்டும் எதுவும் வாங்கி சாப்பிடுவோன்னா எனக்கு ஒன்றும் வேண்டாமா? நான் அந்த காசு பையில் இருக்கிற 2000 ரூபாய் எடுத்துக்கிறேன், போங்க நீங்க. அடியே ஒரு 500 ரூபாய் எடுத்து 500 ரூபாய் வெயிடி. என்கிட்ட வேற காசு இல்லடி சில்றா. சரியா? போங்கத்த போங்க, சில்லறை இல்லையாம சில்லற. அதை நோட்டு நோட்டா எல்லாம் வச்சிருப்பீங்க உள்ள, எல்லாம் பதுக்கெல்லாம் இருக்கும், அதில் எடுத்து செலவு பண்ணுங்க 2 உருவி. யானே இது 2000 ரூபாய் எனக்கு பத்தாதுன்னு நினைக்கிறேன், அதுல 500 ரூபாய் மித்த வச்சுட்டு போறதாமா. போங்க போங்க, நான் எடுத்துக்கிறேன். அடிப்பாவி, இதுக்கு முன்னாடி காசு பையில காசே வைக்க கூடாதாட்டு இருக்குது. எவ்வளவு வச்சாலும் எடுத்துட்டு போயிடுறாளே வா. எங்க தான் எடுத்துட்டு போய் வைக்கிறது நானு? பையில காசு வைக்கிறக்கே இல்ல. போ. அடியே சின்ன புள்ள சாப்பிட்டாச்சு போடி. இல்லத்தா எனக்கு வேண்டாம், நான் போற வழியில ஏதாவது சாப்பிட்டுக்கிறேன். நீங்களே போய் சாப்பிட்டுட்டு மாத்திரை கீத்திரை சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குங்க. இல்லாட்டி அந்த கிழமைகளோட சேர்ந்து நான் பேசுங்க, நான் கிளம்புறேன். ஐயோ உனக்கிட்ட பேசிட்டு அடுப்பு பண்றதே மறந்துட்டேனே. ஹலோ ஏ நீலா எங்கடி இருக்கிறீங்க? என்ன வர்றேன்னு சொன்னா இன்னும் காணோம். அம்மா மலரக்க இங்க உன் கூடயே இருக்கிறாங்க. ஏ ஆமாடி சின்ன புள்ள, நாங்க வந்து என்ன நேரமாச்சு? நீங்க தான் ஒருத்தரி காணோம், அந்த சீதக்காவி காணோம், அகிலாவி காணோம், உனையும் காணோம். நாங்க இங்க 2 பேரும் அரை மணி நேரம் இங்க நிக்கிறேன்டி. ஏ நீலா அவங்களாம் வந்துட்டாங்கடி, நாங்க கார்ல தான் உட்காந்துட்டு இருக்கிறோம், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்க நிக்கிறீங்க நீங்க? ஏய் நாங்க இங்க அரசு மரத்து கையா தாண்டி நின்னுட்டு இருக்கோம். ஐயோ அங்க போயிட்டீங்களா? ஏண்டி இங்க ஆலமரத்துக்கிட்ட தான் வந்து நிக்க சொன்னேன், நீங்க அரசு மரத்துக்கிட்ட போயிட்டீங்களா? சரி சரி, நீங்க வரீங்களா? நான் கார் எடுத்து நான் அங்கேயே வர்றதா? இருடி நீ எதுக்கு இங்க வர? நான் அப்படிதானே போகணும். நாங்களே 2 பேரும் வர இரு. சரி சரி, சீக்கிரமா வாங்க. ஏனிலா என்ன சொல்ற சின்ன புள்ள? வாக்கா அவங்க ஆலமரத்துக்கிட்ட நிக்கிறாளாமா. ஓஹோ அங்க போயிட்டாங்களா? இவங்க இங்க தானடி வர சொன்னாங்க நம்மள. ஆமாக்கா அவ லேட்டா வந்திருப்பா, அதனால அந்த முக்குலயே திருப்பிட்டு அவ சும்மா நச்சு போய் சொல்லிட்டு இருக்கறா ஆலமரம் அரச மரம்ட்டு. வாங்க நம்ம போய் பேசிக்கலாம். ஏக்கா 8 மணிக்கு போகணும்னு சொன்னீங்க, பாருங்க மணி 9:30 ஆகி போச்சு இங்கேயே. ஆமா சின்ன புள்ள நேரத்துல கிளம்பிடலான்னு பார்த்தா இந்த புள்ளைங்க வேற ஏதோ கேரளா சாலை கட்டணும் அது இதுன்ட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த அகிலா வேற போய் அவளுக்கு ஏதோ கட்டி விட்டுட்டு
இல்லக்கா நானும் அப்பதான் வந்தேன். நீங்க வர 10 நிமிஷம் முன்னாடி தான் கார் எடுத்துட்டு வந்தேன். சரி கொஞ்சம் பெட்ரோல் அடிய அடிக்க வேண்டியது இருக்குதா? சரி அப்படியே பக்கத்து பங்குல போய் அடிச்சுட்டு அப்படியே எடுத்துட்டு வந்துட்டேன். அது வேற கார் ரொம்ப நாளா வேற எடுக்காம இருந்தோமா. சரி அதான் எல்லாம் கொஞ்சம் தொடச்சு கிடச்சு எடுத்துட்டு வரக்கு கொஞ்சம் நேரமாயிருச்சு. நான் கூட நீங்க எல்லாம் வந்திருப்பீங்கன்னு நினைச்சேன். ஏன்டி குந்தாணி நீ எங்கடி போன? நீ வரக்கு தாண்டி லேட் பண்ணிட்ட இன்னும். அடியே சின்ன புள்ள ஏதாவது சொல்லிட்டு போற கம்மன் இரு. நீங்க எல்லாம் லேட்டா வந்துட்டு எங்களை சொல்றீங்களா? நான் கரெக்டா 8 மணிக்கே வந்துட்டேன். மலரக்காவும் 8:15 8:30 வந்துட்டாங்க தெரியுமா? நாங்க அங்க அரச மரத்துக்கடியா தான் நின்னுட்டு இருந்தோம் ரொம்ப நேரமா. சரி அங்கதான் வருவீங்கன்னு பார்த்தா ஒருத்தர் வரல. கடைசியில் ஆலமரம் அரச மரம்னு டீலா விடுற நீ. இல்லடி நான் வந்திருப்பேன். சரி அதான் பெட்ரோல் அடிச்சுட்டு அப்புறம் அங்கேயே வந்து நின்னுட்டு அந்த முக்குலியே. பாத்தீங்களா மலரக்கா, நான் சொன்னேன்ல இவ தான் நேரம் கழிச்சு வந்திருப்பா, அதனாலதான் இப்படி பேசுறான்ட்டு. சரி சரி விடுங்க, ஏதோ நேரமாயி போச்சு. நீங்க என்ன பண்றது? அடையாக்க நீங்க வேற, நான் வேற சாப்பிடாமே வந்தேன், எனக்கே வேற பசிக்குது. ஏன் நானும் தாண்டி சாப்பிடல. எங்க அத்தா அப்பா கூட சாப்பிட்டுட்டு போனாங்க. நான் தான் வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன் தெரியுமா? ஏண்டி சாப்பிடாமே வந்துட்டீங்களா? சரிடி சின்ன புள்ள, ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு வேணா போலாமா? இல்லக்கா இப்போ ஒன்றும் வேண்டாக்கா, ரொம்ப ஏற்கனவே ரொம்ப நேரமாயிருச்சு. அப்புறம் ஆஸ்பத்திரியில கூட்டமா இருக்குக்கா, நம்ம போய் பார்த்துட்டு வேணா அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். அது சரிதான் மலரே, பாரு அவங்களும் ஒருத்தர் சாப்பிடாம வந்திருக்காங்க. நானும் தான் சாப்பிடல, நீயும் சாப்பிடாம தான் வந்திருக்கிற. ஆமாக்கா, இப்போ போய் சாப்பிட்றக்கு உட்காந்தோம்னா இன்னும் நேரமாயிருக்கு, அதுக்கு தான் சொல்றேன். ஆமாக்கா ஆமா ஆமா நம்ம போய் ஹாஸ்பிட்டல்ல பார்த்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுக்கலாம். ஆமா ஏன் கீழா நீயும் சாப்பிட்டியா இல்லையா? ஏன் முகமால ஒரு மாதிரியா இருக்குது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சின்ன புள்ள, நல்லா தான் இருக்கிறேன். அதே கொஞ்சம் பயமா இருக்குதா, அதனாலதான். என்ன கிலா இதுக்கெல்லாம் போய் பயந்தீங்கன்னா எப்படி? அம்மா நீ சாப்பிட்டே இல்லையா? நான் 2 இட்லி சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். ஆமா அவளும் வேண்டவே வேண்டானா வந்து சாப்பிட்டுக்கலாம். நான் தான் வயிற்று புள்ளக்காரி, வெறும் வயிற்றுல வரக்கூடாதுன்னு புரிவாதமா சரி 3 இட்லி போட்டு கொடுத்தேன். அதுல 2 சாப்பிட்டு 1 வச்சுட்டா. சரி சரி விடுங்க விடுங்க செக்அப் பண்ணிட்டு அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். ஏதோ ஆஸ்பத்திரியே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அக்கா இந்த ஆஸ்பத்திரிக்கு தானே போறோம்? ஆமா சின்ன புள்ள, அங்கேதான் நிறுத்திருங்கீங்க. இல்லக்கா உள்ள பார்க்கிங் இருக்கும், அங்கேயே நிறுத்திக்கலாம் வாங்க. அக்கா நீங்க அங்க உட்காருங்க, அகிலா கூட்டிட்டு நான் இதான் டாக்டர் இருக்கிறாங்களான்னு பார்த்துட்டு கேட்டுட்டு வரேன். அப்படியே சின்ன புள்ள, சரி சின்ன புள்ள, சரி கேட்டுட்டு வா. சரிக்கா ஏன் நின்றுட்டே இருக்கிறீங்க? மலர்க்கா நீங்களும் போய் உட்காருங்க. சரி சின்ன புள்ள, சரி அதான் அந்த புள்ள கிட்ட போய் கேளு. சரி வாக்கா, அங்க போய் உட்காரலாம் வா. சரி மலரே, சரி அகிலா குட்டி வா சாமி உட்காரு வா. வாசித்தக்கா நீங்களும் வந்து உட்காருங்க வாங்க. இல்ல மலர் பரவாயில்ல, நீங்க உட்காருங்க. இதை சின்ன புள்ள கேட்கறதுக்கு போனவ இன்னும் காணுமே. வருவாக்கா, கேட்டுட்டு வருவா. பேசல புள்ள, என்னாச்சு டாக்டர் இருக்கிறாங்களா, வர சொன்னாங்களா? 10 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லியிருக்கிறாங்கக்கா. டாக்டர் ஏதோ ரவுண்ட்ஸ் போயிருக்கிறாங்களாமா. அவங்க வந்தது கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அகிலா இருக்கிற அகிலா கூப்பிடுவாங்க இப்போ. சரி சின்ன புள்ள. உனக்கு ஏதாவது ஜூஸ் ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா அகிலா? குடிக்கிறியா? இல்ல சின்ன புள்ள, இப்போ எதுவும் வேண்டாடி. நானே அப்புறம் செக்அப் முடிச்சதுக்கு அப்புறமா குடிச்சுக்கலாம் எல்லாரும் சேர்ந்து. இப்போ ஒன்றும் வேண்டாம், எனக்கு ஒரு மாதிரியா நர்வஸா இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத கண்ணு, எல்லாத்துக்கும் இது இருக்கிறது தான் சரியா? அதையெல்லாம் நினைச்சு எதுவும் சாப்பிடாம வைக்காமையெல்லாம் இருக்கக்கூடாது. நான் ஒரு ஜூஸ் வாங்கிட்டு வர சொல்லட்டுமா, குடிக்கிறியா? இல்ல அனிமா, இப்போ எனக்கு எதுவுமே வேண்டாம், அப்புறமா குடிச்சுக்கலாம். சரி உடிச்சிட்டாக்கா, சரி அவ அப்புறமாவே குடிக்கட்டும். சரி உங்களுக்கு வேணா ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? ஆமாக்கா நான் வேணா ஏதாவது காப்பி வேணா வாங்கிட்டு வரட்டுமா? இல்ல சின்ன புள்ள, நம்மளும் அப்புறமே குடிச்சுக்கலாம். சரி நீங்க 2 பேரும் வேணா ஏதாவது போய் சாப்பிடணும், சாப்பிட்டுட்டு வரீங்களா? இல்லக்கா அப்புறம் ஒருத்தருமே சாப்பிடல. நாங்கள் மட்டும் எதுக்கு போய் இப்போ சாப்பிட்டுட்டு ஏதோ கேண்டீன் எல்லாம் இருக்குதுங்க ஆஸ்பத்திரிக்குள்ளேயே. நம்ம லேட் ஆச்சுன்னா வேணா அப்புறமேல போய் சாப்பிட்டுக்கலாம் சரியா? அப்படிங்கறியா? சீதாக்கா, ஏன் மலரே? அக்கா இங்க கேண்டீன் எல்லாம் இருக்குது இந்த ஆஸ்பத்திரியில. எப்படி இருந்தாலும் ஸ்கேன் எடுக்கிறதுக்குள்ள நேரம் ஆகுக்கா. முதல்ல ஒரு தடவை செக்கப் போயிட்டு வரட்டும்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா வேணா நம்ம போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம். இப்போ ஒன்றும் வேண்டாம், இவங்க டாக்டருங்க உடனே கூப்பிடுவாங்க, இருங்க. ஆமாக்கா, அவங்க கூப்பிட்டாலும் கூப்பிடுவாங்க. 10 நிமிஷம் சொன்னாங்க, சீக்கிரத்திலே கூப்பிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அப்படிங்கறியா? சரி நிலா, சரி அப்புறமா போய் சாப்பிட்டுக்கலாம் விடு. எக்ஸ்கியூஸ் மீ மேம், இந்த அகிலாண்டேஸ்வரிங்கிற பேஷண்ட் யாரு? இதே எங்க புள்ளதா கண்ணு. ஓ அப்படியா, சரி அகிலாண்டேஸ்வரி உள்ள வாங்க. அனிமா நீங்களும் உள்ள வரீங்களா? வரேங்க, என்ன வரவா. மேம் நீங்க தான் அகிலாண்டேஸ்வரியா? எஸ் சிஸ்டர். ஓகே மேம், நீங்க மட்டும் உள்ள வாங்க, கூட வந்தவங்கள வெளியே இருங்க. ஏன் சாமி, நான் அண்ணி தான், நான் வரட்டுமா உள்ள? இல்ல மேம், டாக்டர் அவங்கள மட்டும் தான் வர சொல்லிருக்காங்க. செக்அப் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களை கூப்பிடுவாங்க. அப்புறம் வந்து டீடைல்ஸ் கேட்டுக்காங்க. நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க மேம். சரி சாமி. அக்கா வாக்கா, அவங்கள செக் பண்ணிட்டு அப்புறம் கூப்பிடுவாங்கக்கா. ஏன் நின்னுட்டே இருக்கிற, வந்து உட்காரு வா. இந்த புள்ள வேற ரொம்ப பயந்துட்டே இருந்தா, அவளை வேற தனியா உள்ள கூட்டிட்டு போயிருக்காங்களே. ஏக்கா இதெல்லாம் சகஜதாக்கா, தனியா தான் உள்ள கூட்டிட்டு போய் செக் பண்ணுவாங்க. நம்மளே என்ன வந்தவங்களே உள்ள கூப்பிடுவாங்களா? அப்படியே எங்கேயும் கூப்பிட மாட்டாக்கா. நீங்க சும்மா இதை புலம்பிட்டு இருக்கீங்க, இருங்க அவங்க பார்த்துட்டு என்னன்னு கூப்பிட்டு சொல்லுவாங்க நம்ம கிட்ட. அக்கா எப்படி இருந்தாலும் லேட் ஆகுக்கா. நான் போய் டீ மட்டுமாச்சும் ஏதாவது வாங்கிட்டு வரேன். ஏதாவது ஸ்நாக்ஸுமே ஏதாவது டீயை காப்பி ஏதோ ஒன்று வாங்கிட்டு வரேன். நானும் நிலாவும் போய் நீங்கள் 2 பேரும் இங்கே இருங்க. அப்படியா, அப்புறமேல போய் சாப்பிட்டுக்கலாமா? ஆமாக்கா எப்படி இருந்தாலும் மத்தியானம் ஆயிருக்கா, எல்லாம் முடியிருக்கு. அப்புறம் போகிறப்ப வேணா நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போதைக்கு ஏதாவது சும்மா ஸ்நாக்ஸுமே ஏதாவது டீ காப்பி மாதிரி வாங்கிட்டு வரேன். நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டுட்டு அப்படியே உங்கள் 2 பேர்த்துக்கு வாங்கிட்டு வரேன், இருங்க. சரி சின்ன புள்ள, சரி போயிட்டு வாங்க. சரிக்கா, நாங்க இங்க தான் இருப்போம். நீங்க ஏதாச்சும் எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க எனக்கு, சரியா? நான் வந்துடுறேன். சரி நிலா. நிலா சின்ன புள்ள, எனக்கு
ஆ சரி மலரக்கா என் நிலா வாடி போலாம். அக்கா வந்து உட்காருவாக்கா, எவ்வளவு நேரம் தான் நிப்ப? எப்படி இருந்தா நேரமாகுவா? சரி மலரு, எனக்கே கால் வலிக்குது. சரி உட்காரு, இரு சித்த நேரம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோல பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் அருவி கார்ட்டூன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்.